உங்க மருமக வந்திருக்காரா? வா போலாம். நல்லா இருக்கியாப்பா? அவ வரல? வரல. உட்காருப்பா. நாளைக்கு ஊர்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன். அதுக்கு கட்சியில பெரிய தலைங்கெல்லாம் வருது. விளங்கலையா? எம்எல்ஏ சீட் எனக்கு தான் வரணும்னு கேட்டிருக்கேன். நாளைக்கு ஸ்டேஜுக்கு வரீங்க, எனக்காக பேசுறீங்க, சீட்டு எனக்கு தான் சொல்றீங்க. இந்த ஒரு வார்த்தை போதும். நாங்க எதுக்குப்பா? எதுக்கா? புதுசா வாரிசுன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, அவன் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நம்ம கட்சியில் ஆசைப்படுறாங்க. தம்பி, பூஜை முடிஞ்சிருச்சு. நீங்க வெளியில போயிட்டு கால் அலம்பிட்டு வந்து தாம்பூலம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். மறந்தே போயிட்டேன். உங்க பொண்ணு ஒரு விஷயம் சொன்னா இப்பதான் ஞாபகம் வருது. கொஞ்சம் இருங்க, வரேன். செங்கா, நாளைக்கு அவன் ஹைதராபாத் போறானா? நான் உங்க விருப்பத்தை கேட்கறதுக்கு இங்க வரல. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு அங்க சொல்லணும். குவாரிக்கு வந்திருக்க போல. எதுக்கு தேவையில்லாத கலாட்டா? ஓஹோ, அம்மா ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? சரி, உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா? அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா உன்னை விட முட்டாள் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம். வரதட்சணையா நான் தான் இந்த இடத்த கொடுத்தேன். திரும்பி நானே எடுத்துக்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்கிடாத. நிறுத்துன்றல. டேய், இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. நிறுத்திட. இந்த தடவை மருமகன் கூட பார்க்க மாட்டேன். சாகடிச்சிருவேன். நானும் மாமான்னு பார்க்கல. நான் உங்க அப்பா கிட்ட இருந்து எடுத்தது இனி உங்ககிட்ட இருக்கட்டும். சின்ன வயசுல ஏதோ அதிர்ஷ்டம் பொழைச்சுக்கிட்டேன். மறுபடியும் என்ன தப்பு பண்ண வச்சிடாத. உனக்கு 2 தடவை நான் பண்ண பாவத்துக்கு போடுற பிச்சை தான் உன்னோட உயிர். ஏய் மன்சூர், இது வரைக்கும் நான் யாருக்கும் இதெல்லாம் செஞ்சதே இல்லை. என் முறையை இந்த வாட்டி சரியா செஞ்சிருக்கேன். இந்த புடவையை கட்டிட்டு ஊரை விட்டு ஓடிடு. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வாயை மூடிட்டு நாளைக்கு வர சொல்லுங்க. என்ன? மகாகாளேஸ்வரர் ரெட்டி நம்ம மத்தியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போகல. ஜங்கா ரெட்டி அவர் நமக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷம் தான் இவரு. அவங்க குடும்பமே நமக்கு சேவை செய்யதான் இருக்காங்க. இனி நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம நாட்டுல அவங்களுக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. மகாகாளேஸ்வர் ரெட்டியோட பையன் ருத்ர காளேஸ்வர் ரெட்டிய இப்ப மேடையில பேச அழைக்கிறேன். என்னடா ஃபோன் பேசுறானா? எனக்கு இந்த ஊர் புதுசு, இந்த ஜனங்களும் புதுசு. என் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு பெரிய ராஜ்யம் இங்க இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இந்த கட்சி பதவி இதெல்லாம் தெரியாது. மகாகாளேஸ்வர் ரெட்டி மாதிரி நல்லா பெருசா வளர்ந்தவர் தான் இந்த சங்காரெட்டி. இந்த சங்காரெட்டியை முழு மனசோட ஆதரிக்கிற வேட்பாளர்